என்னடா நைட்டு விளாக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிட் நைட் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் சென்னையிலேருந்து நம்மளே வந்து மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது. இப்போ என்னென்னா 2 பேர் போகிறதுக்கு எனக்கு கிஷோர் மாலை போட்டிருக்கான். அதே மாதிரி இன்னும் 2 பேர் மாலை போட்டாங்க, அவங்கள கூப்பிட முடியாது. இப்போ அதனால் நம்ம இன்னொருத்தனை கூப்பிடணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ். என்ன தேடுறாங்க? அவனை கூப்பிட்டா அவன் வந்துட்டான் அப்படின்னா அப்படியே போயிடலாம். அவன் வரானான்னு தெரில. ஏன்னா டைம் வந்து 11:30 ஆயிடுச்சு. ஃபோன் போட்டு பார்ப்போம். எடுக்க மாட்டானோ? ஹலோ சொல்றா. நான் இப்ப கால் பண்ணிக்கிற. என்ன செல்லம் பண்றீங்க? என்னடா இந்நேரத்துல என்னடா பண்ணுவாங்க? தூங்கினுங்கிறேன்டா. 11:30 மணிக்கு உனக்கு என்னப்பா தூக்கம் கேக்குது? டேய் நான்லாம் 9:30 மணிக்கே தூங்குறவன்டா. என்னடா இப்ப? சரி வா, இது மிட் நைட் பிரியாணி சாப்பிட போலாம். என்னது புரியல? மிட் நைட் பிரியாணி. மிட் நைட் பிரியாணியா? டேய் நீ என்னடா ஏதோ கடையில வாங்கி இப்ப சாப்பிட்டு படுக்கிறது விட்டு என்னடா மிட் நைட் இந்த டைம்ல? டேய் சென்னையில இருக்கவங்க எல்லாரும் ஊர் சுத்துறாங்க, நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். தூக்கம் வருதுடா. தூக்கம் இங்க பாரு பயங்கரமா இருக்கும். பிரியாணி சுட சுட கிடைக்கும். சிக்கன் பீஸு பாத்துக்கோ. மிஸ் பண்ணனா பாத்துக்கோ. என்னென்ன சொல்றோம் பாருங்க. வீட்டுல தூங்கிட்டாங்களா? வீட்டுல தூங்கிட்டாங்க. இப்ப நான் தான் முழிச்சுன்னு இருக்கேன். அப்புறம் என்ன, வீட்டுல தூங்கிட்டாங்களா? அது என்ன வந்துரு. இப்ப எங்க இருக்க? தெருவுல தான், கீழே தான் நானும் கிஷோர் இருக்கோம். வந்துடுறியா? அப்படியா? ஆமா ஆமா வா போலாம். ஓகே இரு, ஒரு 2 minutes ட்ரெஸ் போட்டு வரேன். சரி போட்டு வா. போட்டோம் அப்ப அவுத்து போட்டா பத்து கிடக்குற. டேய் மேல துணி போட்டிருக்க, அதுக்கு மேல இன்னொரு கவசம் ஒண்ணு போட்டு வரேன்டா, குளிருது இல்ல. சரி சரி ஓகே வா வா வா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா. காலி ஆயிடும். இருடா வரேன்டா. ஓகே ஓகே. ஃபோன் போட்டாச்சு. நல்ல வேலை அதிசயமும் வரேன்ட்டான். மிச்சம் 2 பேரும் மாலை போட்டாங்க. அதனால வந்து அவங்க வரமாட்டாங்க. எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. அண்ணா நகர் இருக்குது மேக்ஸிமம். ஆனால் அண்ணா நகர் நம்ம போக போகிறது கிடையாது. முகப்பேர் தான் நமக்கு கிட்ட. அதனால ஃபஸ்ட்டு முகப்பேர் போயிட்டு அங்கே என்னெல்லாம் கடை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிளான் பண்ணி எதுவும் கடை முடிவு எடுக்கல. ஆல்ரெடி பிளான் பண்ணி பார்த்தோம். அந்த கடைலாம் வந்து அண்ணா நகரில் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம முகப்பேர் போயிட்டு அங்கே பிரியாணி கிடைக்குதா, இத்தனை மணிக்கு கடைலாம் இருக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு அங்கே பார்ப்போம். ஏன்னா எங்களை சுற்றி கடை இல்லை, அங்கே இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அங்கே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அண்ணா நகர் போவோம். இந்த ட்ரெஸ் வேறு எங்கள் வீட்டில் தான் எடுத்து கொடுத்தாங்க. குட்டியாக இருக்குது. இப்படி கையை தூக்குனாலே இடுப்புலாம் தெரிய ஆரம்பிச்சிருது, அந்த மாதிரி இருக்குது. அதனால முதல்ல இதெல்லாம் வந்து ட்ரெண்டுன்னு போட்டு சுற்றுறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து அவன் வந்துடுறேன் அப்படியே கிளம்பலாம். A few moments later. இன்னும் 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல்லடா கிஷோர். வருவானா மாட்டானா? வராம்பர் கண்ணை கசக்கிட்டே வராம்பர். கண்ணை கசக்கிட்டு வர. அந்த ட்ரெஸ் மட்டும் எப்படி போட்டிருக்கிய? டேய் இதான்டா சொட்டர். எனக்கு நைட் இதான் போட்டு தூங்குறியா? ஏன் குளிருதா? குளிராம என்னடா, இன்னும் 3 நாள்ல 3 டிகிரி அதிகம். சரி எப்போ எப்போலாமா? எங்க பண்ண 11:30 முகப்பேரில் போய் கடைலாம் பார்க்கல. கடை பார்க்காம போய் தேடுறோம். தேடி ஸ்பெஷலாக அப்போ சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். காலி ஆக்ஷன் என்ன பண்ணுவ? 2-3 மணி வரைக்கும் கடை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கேள்விதான் பட்ட, நீ பாத்தியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கேள்விப்பட்டிருக்க. என்னங்க பாட்டி? அது சீக்கிரம் போனா அது மிட் நைட் பிரியாணி கிடையாது, லேட்டா போனாதான் அது மிட் நைட் பிரியாணி. அதுதான் நம்ம 3-4 பேர் போறோம். அதுல வந்து கிஷோர் கேமரா பண்றான். அவன் வந்து சாப்பிடவும் முடியாது. சாமி வெறுப்பேத்தனா பாத்துக்கோ. அவன் மாலை போட்டிருக்கான். நம்ம 3 பேர். சரி ஓகே கிளம்புவோமா? சரி வண்டி எடுத்து சாவி எடுத்துட்டு இருந்தியா? இரு, அது எத்தனை தெரியுது? என்னடா தேடுற? இருடா, தூக்கத்துல எத்தனை தெரியுது? கண்ணாடி இருக்கு. அது இல்லாம நீ பின்னாடி உட்காந்துன்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து கேரண்டியே கிடையாது. அதை இங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. சரி ஓகே, நம்ம வந்து முகப்பேர் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரி சொல்றேன், ஏதோ சொல்றேன், நான் அப்புறமேட்டு பேசுறேன்டா. முகப்பேர்ல கிட்டத்தட்ட 51 இன்ஸ்டியூட், அதுல இருந்து திருமங்கலம் அந்த சிக்னல் வரைக்கும் எண்டு வரைக்கும் அடிச்சாச்சு. என்னென்ன கடைலாம் இருக்கு? தோசை கடை, சப்பாத்தி கடை, இட்லி கடை, சிக்கன் ரைஸ் கடை, ஆட்டுக்கால் சூப்பு கடை, அப்புறமேட்டு வந்து அத்தோ கடை கூட பார்த்தேன் வர வழியில. பிரியாணி கடை கிடைக்கல. இப்ப என்னன்னா அவ்வளவு கடை இருக்கு. சிக்கனு நிறைய வச்சிருக்காங்க. சிக்கனு, பீஃப், மட்டன், அது இது நிறைய இருக்கு. ஆனா என்னன்னா பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு ஐப்ல வந்தனால திரும்பி வந்து அதை மாத்திக்க முடியல. அதனால பிரியாணி தான் சாப்பிட போறோம். இப்ப 2 ஸ்பாட் இருக்கு. எங்க? ஒண்ணு அண்ணா நகர், ஓகே, இல்ல கோயம்பேடு.
அண்ணா நகர் போவோமா கோயம்பேடு போவோமா? ஃபர்ஸ்ட் அப்போ கோயம்பேடு போலாவா? கோயம்பேடு ட்ரை பண்ணுவோமா? கோயம்பேடில் ஒரு கடை பார்த்தேன், அது இருக்கான்னு தெரில, போயிட்டு அங்கே தான் ட்ரை பண்ணோம். யாராவது முகப்பேர் வரீங்கன்னா தோசை இல்லை சப்பாத்தி அத்தோ அந்த கடைலாம் கூட இருக்குது. மிச்சப்படி பிரியாணி கடை எங்கேயும் இல்லை. தேடி வந்த பிரியாணி மட்டும் இருக்குது. பிரியாணி மட்டும் இல்லை, அவ்வளோதான். அதனால் நம்ம போய் கடைக்கு ப்ரமோஷன் பண்ணுங்கிறியா? கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணலடா, நம்மள மாதிரி பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு முகப்பேருக்கு வந்துட்டு கடைசியாக வந்து பார்த்தா எல்லாம் இருக்குது. இப்போ உன்னால ஏற்றுக்க முடியுதா? இப்போ போய் தோசை சாப்பிட்லாம் சிக்கனோட. நான் வச்சிருவேன் பிரியாணிக்கு நான் தாசை காட்டி கூட்டு வந்தீங்க. அப்போ சாப்பிடும் பிரியாணி தானே, உனக்கு அது தானே. ஏன்னா எல்லாருமே பிரியாணி பண்ணி வந்தாச்சு. ஸோ பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். சரி ஓகே, வண்டி எடுங்க போகலாம். இப்போதைக்கு கோயம்பேடு போகிறோம். கோயம்பேடு இல்லை அப்படின்னா அண்ணா நகர் தான் போய் ஆகணும். சரி ஃபர்ஸ்ட் கோயம்பேடு எல்லாம் வீட்டுக்கு தான் போகணும். A few moments later. இங்கே தானே பார்த்தேன், காணாண்ட கடையை. எவ்வளோ தூரம் காட்டுது? லொக்கேஷன் ரீச்டு. அதான் லொக்கேஷன் ரீச்டு. வந்து பார்த்தா கடையை காணுமே. அண்ணா நகர் போனால் நிறைய கடை இருக்கும். அண்ணா நகர் போயிடுவோமா? நினச்ச மாதிரியே இங்கே சுற்றி அப்படியே மதுரை வயல் இந்த கோயம்பேடு சைடு இருக்கீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான் கிடைக்கிது 12 மணிக்கு. நம்ம அதனால் சிக்கன் பிரியாணி மட்டும் கிடையாது, நம்ம போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்றோம். மச்சான் அங்க பாரு. சரி ஸ்பாட் வந்தாச்சு. என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் போய் கேட்டு வந்துடலாம். கேட்டு வந்து அவங்ககிட்ட சொல்லுவோம். நம்ம என்னென்ன பிரியாணி இருக்குது சாப்பிட? சிக்கன் பிரியாணி 65 பிரியாணி. மட்டன் இல்லையாண்ணா? மட்டன் முடிஞ்சு, தொக்கு பிரியாணி இருக்குது, ப்ரான் தொக்கு பிரியாணி. சரி ஓகேண்ணா, 1 மினிட் நான் அதை வரேண்ணா. அவனுங்க ஏதோ சொன்னாங்க எனக்கு புரியல, அப்படியே சொல்லுவோம். சிக்கன் பிரியாணிடா, 65 பிரியாணிடா, தொக்கு பிரியாணிடா, ப்ரான் தொக்கு பிரியாணிடா. அந்த யாரா தொக்க பிரியாணி கூட கலந்து ஒரு மாதிரி இது குத்துருவானுடா. இப்போதைக்கு போயிட்டு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் தொக்கு பிரியாணியும். சிக்கன் பிரியாணியும் சிக்கன் தொக்கு பிரியாணியும். ஆமாம், தொக்கு பண்ண மாதிரி. எங்க உட்காந்து சாப்பிடுறது ஃபர்ஸ்ட்? எல்லாம் எங்க சாப்பிடுறது? எங்க உட்காந்து? வண்டி சென்டர் ஸ்டாண்ட் தான். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தது இல்லை? அப்படியா? அவ்வளோதான் ரூல்ஸ். வாங்கி வரலாவா? எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கியாச்சு. ஆனால் வந்து சிக்கன் தான் கிடச்சிருக்கு. மட்டன் கடையில் காலி மட்டன் கடையில் காலி ஆயிடுச்சுட்டாங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் தொக்கு பிரியாணி 65. ஆமாம், இது வந்து காம்போ மாதிரி தராங்க. சிக்கன் 65 பிரியாணி, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய். இது ஏதோ அவங்க கடையோட முஸ்லீம்ல யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இதில் அது வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணிப்பாரு. ஸ்வீட் எப்படி இருக்கு? ரவா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ரவையா? ரவை இருக்கு. ஸ்மெல்லே இல்லை, பயங்கரமாக இருக்கு பிரியாணி. ஒரு பாய் வீட்டு சைடு போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டா என்னன்னா சுற்றிட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே வந்தேன். டவுட்லேயே இருந்தேன். ஆனால் வந்து ஓகே, எனக்கு கொஞ்சம் ஒருத்த நினச்சதா ஒரு பாவமாகவே இருக்குது. கேமராமேன் இது வந்து பாவம். இது தொக்கு பிரியாணி. அது இதோட சாப்பிட்டா நல்லா காரசாரமாக இருக்கு. தொக்கு நல்லா, தொக்கு பயங்கரமாக இருக்குது. பிரியாணி வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. பீஸும் வந்து நிறையா தான் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் ரேட்டு சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. எவ்வளோடா பிரியாணி ரேட்டு? 1899 நினைக்கிறேன். இல்லை 189. 189. அதான் 190 ரூபா. இதுவும் 190 ரூபா தான், அதுவும் 190 ரூபா தான். ஸோ வந்து ரெண்டுமே ஒத்து தான். 65 வச்சுருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு, 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதான் மிட் நைட் பிரியாணி. அதாவது இதுக்கு மேலே வந்து ஆமாம், இதான் மிட் நைட் பிரியாணி. அதில் பாரு, கீழே பாரு, அவ்வளோதான் மிட் நைட் பிரியாணி, அவ்வளோதான் முடிஞ்சு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் நைட்டு வந்து அவங்க வந்து அஜினோமோட்டோ எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லையா, அது தெளிவாகவே தெரியுது. அந்த டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் ஆனால் வந்து அஜினோமோட்டோ எதுவுமே இல்லாதனால அந்த கலர் எதுவுமே பெருசாக யூஸ் பண்ணல. பிரியாணிலாம் வெளியே எங்கேயா சாப்பிட்டாலும் அந்த நெஞ்சு எரிச்சல் ஒரு மாதிரி சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி குடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரிலாம் எனக்கு தண்ணி குடிச்சதுக்கே ஒரு அளவுக்கு கரெக்டாக தான். ஆமாம், அந்த தண்ணியை அவங்க கொடுத்தது அது குடிச்சோன்னே எனக்கு தண்ணி கூட நான் அவ்வளோ பிடிக்கல. அவங்க கொடுத்ததை குடிச்சோன்னுக்கே எனக்கு ஓகேவாயிடுச்சு. இது அதோட இப்போ என்னத்துக்கு நைட்ல பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ண? ஏன் பண்ண இந்த மாதிரி? திடீர்னு ரீல்ஸ் தள்ளிட்டு இருந்தேனா, அப்போ எல்லாருமே அந்த 2025 அப்படின்னு போட்டு எல்லாம் அங்கே போனது இங்கே போனது எடுத்து போடுறாங்க. சென்னை அப்படின்னு போட்டு அங்கே போனது இங்கே போனதெல்லாம் எடுத்து போடுறாங்க.
ஆனால் நமக்கு பார்த்தா நம்மளும் சென்னையில் தான் இருக்கோம் பிறந்ததுலேருந்து. ஆனால் வந்து அந்த மிட் நைட் பிரியாணி ஒரு போனது கிடையாது. சென்னை லைஃப் என்ஜாய் பண்ணலதுலாம் சொல்றேன். நைட் லைஃப்ன்றது சென்னை இப்போ நைட்டு எல்லாரும் சுற்றினாலும் நைட்டு வந்து நம்ம வந்து பெருசாக எங்கேயும் நைட்டு வந்து வெளியில் சுற்றினது. அப்படியே போனாலும் நான் படத்துக்கு போயிருப்போமா, படத்துக்கு தான் போகிறோம், வேற எங்கேயும் போனோம். மிச்சப்படி வேற எங்கேயும் படத்துக்கு போவோம், அதோட ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகுமே தவிர அவ்வளோதான். மிச்சப்படி இந்த நைட் லைஃப் பப்புக்கு போய் அதெல்லாம் போனதே கிடையாது. நாங்களாம் அந்த ஜென்ரேஷனே கிடையாது. அதான் நாங்களாம் அந்த ஜென்ரேஷனே கிடையாது சுத்தமாக. இருக்கையிலே மிட்ல வந்து மாட்டிக்கிட்ட ஜென்ரேஷன்னா அது நாங்களாக தான் இருப்போம். ஓகே, அவங்க இல்லாமல் 90s இல்லாமல் அதுக்கு நடுக்க மாட்டினுங்கிறோம் நாங்கள் இப்போ வந்து. ஆமாம், சரி ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிச்சிடலாமா? ஷூ காலேஜ் மெதிக்கிறடா. அதான் அவன் தான் முடிச்சிடலாமாண்ணா. முடிச்சிடலாம்டா சொன்னான்டா, மெரிச்சிடலான்னு இல்லைடா. சரி ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா விளாக் வரும், இந்த மாதிரி எதுவுமே பிளான் பண்ணாமல் வரும். இந்த மாதிரி எழுப்பிலாம் கூப்பிட்டு வருவோம், அது நல்லா தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி இப்போ என்ன போகலாமா இல்லை வேறு ஏதாவது? கிளம்பலாம், அவ்வளோதான். வீட்டில் இப்போ எங்கள் அம்மா அடிப்பாங்க. ஐஸ்கிரீமா எவ்வளோ இருக்குது? இன்னும் அது எவ்வளோ இருக்குது? கையில் எவ்வளோ இருக்குது? கையில் 10 ரூபா தாங்குது. செருப்பால் அடிப்பேன். பேலன்ஸ் எவ்வளோடா இருக்குது? அதுவா? அது மறந்துட்டேடா. அப்படியே உங்க வீட்டோட அந்த பால் பாக்கெட் மிச்ச காசு நீ அதை வாங்காம விட மாட்டல நீ அதை? அதையும் கொடுத்துட்டீங்கன்னா? ஆமாம் கொடு. அடா பாவீங்களா, என்னடா தேடுற? என்னடா 10 ரூபா தான்டா வச்சிருந்தேன் சொன்னேன். என்ன இருக்கோ 4 வாங்கிட்டு வந்துடும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா கால் பண்ணி. எவ்வளோ இருக்குது? ஆனால் வந்து சென்னை வந்து நைட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த நைட் நேரம் அது மாதிரி இந்த பொங்கல் டைமு தீபாவளி டைம்லாம் பாதி பேர் ஊருக்கு போயிடுவாங்க. அப்போல்லாம் சென்னை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வெறிச்சோடி போய் கிடக்கும். இவ்வளோ வண்டி இவ்வளோ எதுவும் போயின்னு. ஆமாம், அப்போல்லாம் எதுவுமே இருக்கு. ஓகே, இந்த விளாக ஐஸ்கிரீமோட க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஐஸ்கிரீம்